யோகேஸ்வரி. தேர்ட் பிகாம் சிஏ பயிலக்கூடிய ஜி காயத்ரி. எஸ் மகாலட்சுமி. இரண்டாம் ஆண்டு பிஏ தமிழ் பயிலக்கூடிய எஸ் மகாலட்சுமி. யோகேஸ்வரி டான்ஸ் ஆடக்கூடிய வாப்பா. எம் சஞ்சய் வர்சன். செகண்ட் பிகாம் பயிலக்கூடிய எம் சஞ்சய் வர்சன். மகாலட்சுமி வாப்பா. செகண்ட் பிஏ தமிழ். சஞ்சய் வர்சன். செகண்ட் பிகாம் சஞ்சய். ஃபஸ்ட் எம்காம் இந்த ஆண்டு புதியதாக ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்த மகாலட்சுமியும் கார்த்திக்கும் இந்த வருஷம் தான் புதுசாக சேர்ந்துருக்காங்க. ஃபஸ்ட் எம்காம் பயிலக்கூடிய எஸ் கார்த்திக். மனோரஞ்சன். ஃபஸ்ட் எம்எஸ்சி சுவாலஜி பயிலக்கூடிய இவரும் மிக சிறப்பாக பாடக்கூடிய மாணவராக இருக்கிறார். இந்த வருஷம் தான் நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்தார். ஃபஸ்ட் எம்எஸ்சி சுவாலஜி பயிலக்கூடிய எம் மனோரஞ்சன். அடுத்ததாக நம்ம ஸ்ட்ரீட் பிளே ஒரு வீதி நாடகம் அப்படின்னு ஒன்று நடந்தது. அந்த நாடகத்தில் சிறப்பாக தன்னுடைய நாடகம் மூலமாக ஒரு நல்ல ஒரு கருத்தை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய நிகழ்வு. இதற்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க வருமாறு நமது கல்லூரியின் செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக ஆர் சிவகுமார். செகண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ். அந்த ஸ்ட்ரீட் பிளேயில் உள்ளவங்க எல்லாரும் முன்னாடி வாங்கப்பா. ஒரு 17 பேர் இருக்கீங்க. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம நூலகம் முன்னால் ஸ்ட்ரீட் பிளே அந்த வீதி நாடகத்தில் கலந்து கொண்ட மரியான்சி வாங்கப்பா. உங்கள் டீம் நேற்றே சார் சொல்லிட்டாங்களே. இங்கே வாங்கப்பா. மாலதி, மரியான்சி, பொன்லக்ஷ்மி, அந்த மொத்த 17 பேர் வாங்க. ஸ்னேகா, இல்லாத ஆளுக்கு நம்ம அப்புறம் வாங்க. இங்கே உங்கள்கிட்ட வந்து வாங்க சொல்லுவோம். சரி, அப்போ ஸ்டூடெண்ட்ஸே கொடுக்க சொல்லுங்க. மரியான்சி, நீ வராதவங்களுக்கு பொறுப்பா நீ கொடுத்துரு. இன்னைக்கு வராதவங்களுக்கு ஷீல்டை நீ ஓன்ட்ட. என்னது? ஆமாம், தேங்க்யூ. அடுத்ததாக வெல்கம் ஃபைன் ஆர்ட்ஸ் தொடர்பாக நம்ம 4 போட்டிகள் வச்சோம். அதில் முதலாவதாக தமிழ் பேச்சு போட்டி. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு 3 பரிசு கொடுத்தோம். இதில் 3வது பரிசாக இருக்கக்கூடிய கே முத்தமிழ் செல்வலக்ஷ்மி. ஃபஸ்ட்டு பிஏ தமிழ் பயிலக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்கள் போட்டியில் ஒரு பரிசு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்காக தான். கொஞ்சம் வேகமாக வாங்கப்பா, குயிக்காக வாங்க. அடுத்ததாக ஜி மாரீஸ்வரன். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி சிஎஸ். 2வது பரிசு பேச்சு போட்டி. அடுத்ததாக எம் கலைவாணி. ஃபஸ்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி. நமது கல்லூரியின் உபதலைவர் அவர்களை பரிசுகள் வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைவாணி.
இந்த மணிகண்டன் வந்துட்டா சார். இரண்டாம் பரிசு மணிகண்டன். ஒரு நிமிஷம். இந்த பையனுமே ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறாப்புல. ஒரு பேச்சு போட்டியில் வந்து தைரியமாக கலந்துக்கிட்டு இரண்டாம் பரிசு வாங்கியிருக்கக்கூடிய மாணவன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஃபஸ்ட் எம்ஏ வரலாறு பயிலக்கூடிய எம் கலைவாணி. இந்த மாணவி ஃபஸ்ட் இயர் தான் நம்ம இங்கே வந்திருக்காங்க. பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினனால இவங்க தான் காமராஜர் தின விழாவில் இவங்க தான் பேசினாங்க. ஒரு வாய்ப்பு நம்ம முதலாம் ஆண்டு மாணவர்கள் கொடுத்தோம் நம்ம. அடுத்ததாக டிராயிங் ஓவிய போட்டி. ஓவிய போட்டியில் மூன்றாவது பரிசு எஸ் மலர்கொடி ஃபஸ்ட் பிகாம் ஏ. கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா. இந்த வர்றா, சீக்கிரம் வாப்பா. இரண்டாவது பரிசு எஸ் கணேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பிசிஏ. ஓவிய போட்டியில் இரண்டாவது பரிசு. கணேஷ் கார்த்திக் வந்துட்டான் சார். அடுத்ததாக ஓவிய போட்டியில் முதல் பரிசு விவி ரோஸ்பிகா தர்ஷினி. அடுத்ததாக கவிதை எழுதக்கூடிய போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்க வருமாறு நமது கல்லூரி உபதலைவர் மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது பரிசாக வி யோகேஸ்வரன் ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ கவிதை எழுதுதல் போட்டி. இரண்டாவது பரிசு கவிதை எழுதுதல் எம் மதிமீனா ஃபர்ஸ்ட் பிகாம். ஃபஸ்ட் இயரில் நிறைய பேர் பரிசு வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மதிமீனா. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் எம்ஏ தமிழ் பயிலக்கூடிய ஜே கோகிலா. முதல் பரிசு கவிதை எழுதுறதுல முதல் பரிசு. இந்த பொண்ணு தான் நம்ம கோகிலா தான். கரூரில் ஒரு கவியரங்கம் நடந்துச்சு கடந்த வாரத்தில். அந்த கவியரங்கத்தில் கவிதை வாசித்து கவி வித்தகர் விருது அப்படிங்கிற ஒரு விருதை இந்த கோகிலாங்கிற பொண்ணு தான் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க நம்ம வெல்கம் ஃபைனான்ஸ் நடத்திய கவிதை போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்ஏ தமிழ் பயிலக்கூடிய மாணவி கோகிலா. வாழ்த்துக்கள். மதிமீனா. அடுத்ததாக கட்டுரை எழுதுதல் போட்டி. மூன்றாவது பரிசு வி தினேஷ் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. மூன்றாவது பரிசு வி தினேஷ். இரண்டாவது பரிசு எம் கலைவாணி ஃபர்ஸ்ட் எம்ஏ ஹிஸ்டரி எஸ்ஏ ரைட்டிங். கலைவாணி ஏற்கனவே பேச்சு போட்டியிலையும் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. கட்டுரை எழுதுதலையும் இரண்டாவது பரிசு வாங்கியிருக்காங்க. தினேஷ் தானப்பா. அடுத்ததாக எஸ்ஏ ரைட்டிங் போட்டியில் ஏ வசந்த் ஃபர்ஸ்ட் எம்சிஏ முதல் பரிசு. கட்டுரை எழுதுதல் போட்டியில் முதல் பரிசாக ஏ வசந்த் ஃபர்ஸ்ட் எம்சிஏ.
கல்லூரி நிர்வாகிகளுக்கு நன்றி. அடுத்ததாக இன்றைய தினம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை மாணவர்களுக்குமே நம்ம சான்றிதழ் கொடுக்குறோம். இதில் அந்த டீம் மொத்தமாக வாங்கப்பா. முதலாவதாக எம்பிஏ அந்த டீம் டான்ஸ் ஆன அத்தனை பேருமே வாங்க. எம்பிஏ துறையை சேர்ந்த மாணவர்கள் நம்ம பரிசுகள் வழங்க வருமாறு அன்போடு கல்லூரி செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக எம்பிஏ துறை அடுத்து மணிமாலா இரண்டாவது தாவரவியல் துறை. கொஞ்சம் மொத்தமாக குயிக்காக வந்தீங்கன்னா தான் அடுத்துன்னு ஒரு 5 ப்ரோக்ராம் இருக்குது. மணி 4:20 போகணும் இல்லையா? எல்லாரும் வாங்க. அந்த டீம் மொத்தமாக வாங்கப்பா. அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த டீம் மொத்தமாக வாங்க. இரண்டாவது இவங்க பாட்னி சார். எம்பிஏ வாங்கப்பா. இந்த வராங்க சார் எம்பிஏ. எம்பிஏ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு அந்த வருஷம் தெரியும். கோஆப்ரேட் பண்ணுங்க. அடுத்து மூன்றாவதாக பிகாம் எஸ்எஃப் சஞ்சுகாசினி. பிகாம் எஸ்எஃப் சிஏ சஞ்சுகாசினி டீம். அடுத்து அந்த மேக்ஸில் இருக்க 3 டீமே வாங்கப்பா. அந்த மேக்ஸில் அத்தனை பேருமே வாங்க. கணிதத்துறை மாணவ மாணவிகள் அத்தனை பேருமே வாங்க. அடுத்ததாக நம்ம கல்லூரி முதல்வர் அவர்களை பரிசுகள் வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிபிஏ துறை மாணவர்கள் அந்த டீம் ஃபுல்லாக வாங்க. பிபிஏ துறை பொன்லக்ஷ்மி அண்டு டீம், ஜெயஸ்ரீ அண்டு டீம் 2 டீமே வாங்கப்பா. பிபிஏ அடுத்ததாக மைக்ரோபயாலஜி சுபப்பிரியா அண்ட் டீம். கொஞ்சம் குயிக்காக வாங்க. சுபப்பிரியா அண்ட் டீம். அடுத்து பிசிஏ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெய் நேத்ரா அண்ட் டீம். ஜெய் நேத்ரா அண்ட் டீம். அடுத்து காமர்ஸ் அந்த டீம் ஃபுல்லாக வாங்கப்பா. அந்த 2-3 டீம் பெர்ஃபார்ம் பண்ணீங்க இல்லையா? அத்தனை பேருமே வாங்க. ரெகுலர் காமர்ஸ் அடுத்ததாக பரிசு வழங்கி சிறப்பிக்க வருமாறு நமது எஸ்எஃப் கோஆர்டினேட்டர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆங்கிலத்துறை மாணவர்கள் ரொம்ப சரியான பரிசை சரியான நபர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன்.
அடுத்து தகவல் தொழில்நுட்பவியல் துறையை சேர்ந்த தமிழ் குமரன், ஐடி டிபார்ட்மெண்ட். இன்னும் இவங்களுடைய டான்ஸ்லாம் இனிமேல் தான் இருக்குது, அதனால் நீங்கள் பொறுமை காத்தல் அவசியம். நிறைவாக பிகாம் சிஏஎஸ்எஃப் துறையை சேர்ந்த மாணவர்கள், மாணவிகள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நமது தலைவர், உபதலைவர், செயலாளர், கல்லூரி முதல்வர், சுயநிதி பாடப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர், அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.